ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டாப்பிக்கில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு நான் 1 இயர்க்கு முன்னாடி வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ணேன். வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு நான் எடுக்கலாமா வேணாமா? ஏன் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? இதுக்கான ரீசன் என்ன? நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எல்லோரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 இயர்க்கு முன்னாடி ஹெர்பலைஃப் ஃபுட்டு யூஸ் பண்ணேன். எனக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைச்சிது. ஆனால் இப்போ எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுத்தப்போ நீங்கள் கரெக்டான வழியில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்களா? கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிங்களா? கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிங்களா? கரெக்டான வாட்டர் இன்டேக் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலை. வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுத்த அப்புறம் நீங்கள் பழைய மாரி சாப்பிட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்த அப்புறம் நீங்கள் 1 டைம் ஷேக் எடுத்தீங்களா, இல்லை அப்படின்னா 2 டைம் ஷேக் எடுத்தீங்களா? 90 days ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப்பில் நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுத்த அப்புறம் ஒரு 90 days 2 டைம் ஷேக் எடுத்துக்கணும், இல்லை அப்படின்னா 1 டைம் ஷேக் எடுத்துக்கணும். கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். வாட்டர் இன்டேக் பண்ணியிருக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் இதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்து ஃபாயில் ஆகிடும். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். அது ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லை, ஃபேக் ப்ராடக்ட். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எங்கே வாங்கினா ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும், எங்கே வாங்கினா லோ ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் என்னோட கேனிஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.